நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 16 பேர் அபராதத்துடன் விடுதலை. 3 பேருக்கு தலா 60,50,000 ரூபாய் அபராதம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை. பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் பணியிடை நீக்கம் செய்து முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 1 மணி நிலவரப்படி 42.41 விழுக்காடு வாக்குகள் பதிவு. 7 மணி முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களித்த திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வாக்கு சதவீதத்தை உயர்த்துவது பொதுமக்களின் கடமை என தேர்தல் நடத்தும் அதிகாரி பேட்டி. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்து வரும் மக்கள் 1 மணி நிலவரப்படி 33.1% வாக்குகள் பதிவு. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, சோனியா காந்தி வாக்களிப்பு. ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். கும்பமேளாவில் புனித நீராடினார் பிரதமர் நரேந்திர மோடி. திரிவேணி சங்கமம் பகுதிக்கு படகில் சென்று நீராடல். ஏப்ரல் முதல் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் அறிமுகம். உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். பழனி பெரிய நாயகியம்மன் திருக்கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வரும் 10ஆம் தேதி திருக்கல்யாணமும் வெள்ளித்தேரோட்டமும் நடைபெறும். திருப்பதி மலைக்கோயிலில் பணியாற்றும் வேற்று மதத்தினர் மீது நடவடிக்கை. இந்துக்கள் என கூறி பணியில் சேர்ந்ததால் 18 பேருக்கு விருப்ப ஓய்வளிக்க திட்டம். ராசிபுரம் அணைப்பாளையம் ஏரியில் முகாமிட்டுள்ள பல்லாயிரக்கணக்கான பறவைகள். சரணாலயம் போல காட்சியளிக்கும் ஏரி. மதுரை அருகே சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிப்பு என புகார். ஹோட்டலில் உணவு பாதுகாப்புத்துறையினர் ஆய்வு. மாநில அரசின் கட்டுப்பாடு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்ற உண்மையை பிரதமர் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம். இனி என்ன சொல்லப் போகிறீர்கள் என ஆளுநர் RN ரவிக்கு கேள்வி. அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் கேட்கும் டாஸ்மாக் பணியாளர்கள். நாளை மறுநாள் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு டாஸ்மாக் நிர்வாகம் அழைப்பு. அமெரிக்காவில் இருந்து 7,25,000 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட வாய்ப்பு. சட்டவிரோதமாக தங்கியிருந்த புகாரில் முதற்கட்டமாக 205 பேர் இன்று நாடு திரும்புகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே 13 வயது சிறுமியை பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், என்ன நடந்தது? என்ன நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி கடந்த 1 மாதமாக பள்ளிக்கு வராத நிலையில் தலைமை ஆசிரியர் அவர் மாணவியினுடைய வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். அப்பொழுது மாணவி கர்ப்பம் அடைந்து அது மட்டுமில்லாமல் கருக்கலைப்பு செய்திருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக பள்ளி மாணவி புகார் அளித்ததின் பேரில் பள்ளி ஆசிரியர்கள் 3 பேரை நேற்று போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் பர்கூர் அனைத்து மகளிர் காவல்துறை நிலையத்திலும் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று மாணவியினுடைய உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு
அழைத்து வந்தனர். அதாவது அந்த 3 ஆசிரியர்களையும் நேரில் அழைத்து வந்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடும் என்று தெரிவித்தனர். இந்நிலையில் தற்பொழுது அந்த 3 ஆசிரியர்களையும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெற்றோர் மற்றும் உறவினர்களை போலீசார் அங்கிருந்து கலைத்து வருகின்றனர். நன்றி தினேஷ். கூடுதல் தகவல்களுக்காக மீண்டும் இணையலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி மறுவரையறை செய்யப்படுவதற்கு முன்பு 1952ஆம் ஆண்டு முதல் இங்கு வெற்றி பெற்றவர்களை பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு பின்பு முதலாவதாக 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராஜுவும் 1957ஆம் ஆண்டில் காங்கிரஸைச் சேர்ந்த மாணிக்க சுந்தரமும் 1962ஆம் ஆண்டில் தட்சணாமூர்த்தியும் வெற்றி பெற்றனர். 1967ஆம் ஆண்டு ஈரோடு தொகுதியை திமுக கைப்பற்றியது. அக்கட்சியின் எம் சின்னசாமி வெற்றி பெற்றார். தொடர்ந்து 1971ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் திமுகவின் எம் சுப்பிரமணியன் வென்ற நிலையில் தொகுதியை தக்க வைத்தது திமுக. அதிமுக தொடங்கப்பட்ட பிறகு நடைபெற்ற 1977ஆம் ஆண்டு தேர்தலில் அக்கட்சியைச் சேர்ந்தவரும் தற்போது அமைச்சராக இருப்பவருமான எஸ் முத்துசாமி வெற்றி பெற்றார். அவர் தொடர்ந்து 1980 மற்றும் 1984ஆம் ஆண்டுகளில் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட நிலையில் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் சுப்புலட்சுமி ஜெகதீசன் வெற்றி பெற்றார். ஜெயலலிதா தலைமையில் அதிமுக மீண்டும் ஒன்றுபட்ட நிலையில் 1991ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் ஈரோடு தொகுதியை அதிமுக மீண்டும் கைப்பற்றியது. அக்கட்சியின் சி மாணிக்கம் வெற்றி பெற்றார். 1996ஆம் ஆண்டில் திமுகவின் NKK பெரியசாமியும் 2001ஆம் ஆண்டில் கடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த அதிமுகவின் KS தென்னரசுவும் வெற்றி பெற்றனர். தொகுதி மறுவரையறைக்கு முன்பு கடைசியாக 2006ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் திமுகவின் NKKP ராஜா வெற்றி பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடந்த தேர்தல்களில் யார் யார் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்பதை வரைகலை உதவியுடன் விளக்கிறார் நம்முடைய நெறியாளர் லாவண்யா. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில கடந்த காலங்களில் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களும் கட்சிகளும் பெற்றிருந்த வாக்குகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அதாவது ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டமாக இருந்தப்போ பார்த்தோம் அப்படின்னா தேமுதிகவில் போட்டியிட்ட VC சந்திரகுமார் 69,166 வாக்குகளை பெற்றிருந்தார். அதே போல திமுகவில் போட்டியிட்ட முத்துசாமி 58,522 வாக்குகளையும், பாஜகவினுடைய ராஜேஷ்குமார் 8,376 வாக்குகளையும் பெற்றிருந்தார். அதற்கு பிறகாக ஈரோடு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்ட பிறகாக ஈரோடு கிழக்கு தொகுதியில பார்த்தோம்னா முதலாவதாக தென்னரசு அதிமுகவில் போட்டியிட்ட 64,879 வாக்குகளையும், திமுகவில் போட்டியிட்ட VC சந்திரகுமார் 57,085 வாக்குகளையும், பொன் சேர்மன் 6,776 வாக்குகளையும் தேமுதிகவில் போட்டியிட்டு பெற்றிருந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருமகன் ஈவேரா 67,304 வாக்குகளையும், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யுவராஜா 58,396 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கோமதி 11,629 வாக்குகளையும், அதே போல மக்கள் நீதி மையத்தில் போட்டியிட்ட ராஜ்குமார் 10,005 வாக்குகளையும் பெற்றிருந்தார். அதற்கு பிறகாக இடைத்தேர்தல் நடைபெற்றது. சட்டமன்ற இடைத்தேர்தல் திருமகன் ஈவேராவுடைய மறைவுக்கு பிறகாக அப்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து போட்டியிட்ட EVK இளங்கோவன் 1,10,156 வாக்குகளையும், அதிமுகவில் போட்டியிட்ட தென்னரசு 43,923 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட மேனகா 10,827 வாக்குகளையும் பெற்றிருந்தார். நோட்டாவுக்கு இந்த தேர்தலில் 800 வாக்குகள் பதிவாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகாக மக்களவை தேர்தலில் இந்த தொகுதி கடந்து வந்த பாதையை அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு தொகுதி முழுவதுமாக திமுகவில் போட்டியிட்ட பிரகாஷ் 5,62,339 வாக்குகளையும், அதே போல அதிமுகவில் போட்டியிட்ட அசோக்குமார் 3,25,773 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்ட கார்மேகம் 82,796 வாக்குகளையும் பெற்றிருந்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயகுமார் 77,911 வாக்குகளையும் பெற்றிருந்தார். இதுல ஈரோடு கிழக்கு தொகுதியில மட்டும்
மட்டும் பார்த்தோம்னா, அதாவது ஒட்டுமொத்த மக்களவை தொகுதியாக இல்லாம ஈரோடு கிழக்கு பகுதியில மட்டும் பார்த்தோம் அப்படின்னா திமுகவை சேர்ந்த பிரகாஷ் 86,646 வாக்குகளையும், அதிமுகவை சேர்ந்த அசோக்குமார் 34,817 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்மேகம் 12,802 வாக்குகளையும், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயகுமார் 12,784 வாக்குகளையும் பெற்றிருந்தது கவனிக்கத்தக்கது.